ஸ்ப்ரிங் சீசன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயாச்சு. வெயிலும் கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட் இயர் இதே டைம் எங்கள் வீட்டில் கொசு நிறையா இருந்தது. ஜெர்மனியில் கொசு இருக்கா அப்படிங்கிறது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். ஸோ அதிகமாக நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிற விண்டோ வந்து பாத்ரூம் விண்டோ அண்ட் டாய்லெட் விண்டோ மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து நெட் அடிச்சிட்ருக்கோம். அதுதான் இந்த வீக்கெண்டோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் போயிட்டு வரியா? வேற என்ன தூக்க முடியும்? இது தூக்க முடியுமா? வெயிட்டா இருக்கா? இப்ப முடியுமா? இப்ப ஓகே. இந்த புது வீட்டில் எங்களுக்கு ஒரு பால்கனி இருக்குது. அங்கே தான் இந்த வருஷம் என்னோடய வெஜிடபிள் கார்டனை செட் பண்ண போகிறேன். எங்கள் பழைய வீட்டில் ஒரு பெரிய கார்டனே எங்களுக்கு இருந்தது. இந்த வருஷம் இது ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். லாஸ்ட் இயர் நாங்கள் ஆல்மோஸ்ட் சம்மர் டைமில் தான் இந்த வீட்டுக்கு வந்து மாறி வந்தோம். அதனால் நான் போன வருஷம் எந்த விதமான கார்டனிங்கும் நான் பண்ணலை. அந்த பழைய வீட்டில் யூஸ் பண்ண பாட்ஸ் எல்லாமே எங்கள் கராஜில் இருந்தது. இப்போ அதெல்லாம் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஆதன் குட்டி என்னோடய குட்டி ஹெல்ப்பர். ரொம்ப ஆர்வமாக இந்த பாட்ஸ் எல்லாம் கீழேருந்து ஒன்றொன்னா எடுத்துகிட்டு போய் மாடிக்கு போய் பால்கனியில் வச்சுட்டு இருந்தான். நெக்ஸ்ட் எது எடுத்துட்டு போகிறீங்க? இது தூக்க முடியுமா? பாரு, தூக்க முடியல. வெயிட்டா இருக்கா? அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே இருக்கு. இங்கே எடுத்து வச்சுருந்தேன். இதை எடுத்துட்டு போறியா? இதெல்லாம் குட்டி. ஓகே. சேஃப் வாட்டர் பாக்கலாம். அந்த டேபிள்ல வந்து நம்மோட வெயிட்டா இருக்கா? டேபிள்ல வந்து அங்க ஏதோ இல்ல. டேபிள்ல வச்சிட்டு இருக்க? ஹால்ல சும்மா கீழே வை, தரையில. இதுல உள்ள பாட்டுலாம் என்ன வேணும்னு பார்த்துட்டு இருக்கேன் அம்மா. இதெல்லாம் ரொம்ப ஹெவி பாட்டா இருக்கு. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இது மூணு, இது எல்லாம் மட்டும் வச்சுக்கலாமா? இங்க இருக்கு பாரு. லைட் வெயிட். இதை எடுத்து தரேன், கொண்டு போறியா? அப்படியே பிடி. ஃபர்ஸ்ட் டைம் பால்கனி கார்டன் பண்ண போகிறதுனால நான் ரொம்ப நிறையா பிளான் வச்சுக்கல. ரொம்ப அளவான கம்மியான பிளான்ஸ் தான் நான் வந்து பிளானில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னோடய அஜெண்டா என்னென்னா, பால்கனியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் எங்கெங்கெல்லாம் வந்து செடி வைக்க போகிறேனோ அந்த இடத்துல பாட்ஸை மட்டும் அசம்பிள் பண்ணுறது தான். கொஞ்ச நேரத்தில் ஆதின் குட்டியும் ஒரு முறத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான் அம்மாவுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு. மார்ச் மாதம் வந்துருச்சு, ஆனாலும் இன்னும் குளிர் போகலை. இப்போவும் நல்லா குளிர்த்து, அதான் எல்லாம் புல்லோவர் ஜாக்கெட்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம்.
குட்டி வாண்டு ரொம்ப ஆர்வமா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். குழந்தைங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு இது ஒரு செம்ம ஆக்டிவிட்டி. டைமும் நல்லா பாஸ் ஆகும், அவங்களுக்கும் என்கேஜிங்காக இருக்கும், ஏதோ ஒன்று கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். கார்டனிங் வந்து ஆதின் குட்டிக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுத்தரணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் கார்டனிங் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தவிர இது ஒரு முக்கியமான ரீசன். அவ்வளோதான், இதுதான் இந்த வருஷத்துக்கான செட்டப். இதுக்குள்ளே என்ன பிளான்ஸை வளர்க்க முடியுமோ அதுதான் நான் வளர்க்க போகிறேன். சாட்டர்டே அதுவுமா காலையில் எழுந்து பெரிய வேலை 2 வேலையை முடிச்சிருக்கோம். இப்போ 3வது பெரிய வேலை ஒன்று இருக்குது, ஜிம்முக்கு போகிறது. டெலிவரிக்கு அப்புறம் நான் செம்மையாக வெயிட் போட்டுட்டேன். 20 கேஜிஸ் கிட்ட வெயிட் கெயின் ஆயிருக்கேன். இப்போ தான் போன வருஷத்துலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு 8 கிலோ ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 11-12 கிலோ ரெடியூஸ் பண்ணால் தான் பேக் டு வெயிட் போக முடியும். லாஸ்ட் இயர் மிட்ல இருந்தே ஜிம்முக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துடுறேன். வீக்லி 6 டேஸ் வந்துடுறேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஜிம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஆதினும் பெனோவும் நல்லா ஜாலியாக வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் நமக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணி வீட்டுக்கு போய் க்ளீனிங் வேலை எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டேன். யாராவது ஒரு ஆள் ஆதினை என்கேஜ் பண்ணணும், இன்னொரு ஆள் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் செய்யணும். ஸோ அதை நாங்கள் மாற்றி மாற்றி பார்த்துப்போம். பெனோ ஆதினை பார்த்துக்கும் போது நான் வீட்டு வேலை பார்த்துப்பேன், நான் ஆதினை பார்த்துக்கும் போது பெனோ வீட்டு வேலையை பார்த்துக்குவான். எங்கள் வீட்டில் சட்டுன்னு குப்பையாகிற ஒரு இடம் கிச்சன், 2வது இடம் ஆதினோட ப்ளே ரூம். ஸோ எப்போவுமே கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதையாவது சமைச்சு சாப்பிட்டே இருக்கோம் இல்லையா. இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்கீரை சூப் பண்ணியிருந்தேன். இங்கே முருங்கைக்கீரை வந்து ஸ்ரீலங்கன் ஷாப்பில் கிடைக்கும், ரொம்ப ரேராக தான் அங்கேயே வரும். அங்கே வந்தது அப்படின்னாலே அதை வாங்கிட்டு வந்து சமைச்சிருவோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப் இல்லையா. பாத்திரம் கழுவுறதுக்கு சூப்பராக ஒரு ஆள் இருக்கும்போதே எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே வேலை செஞ்சுட்ருக்க மாதிரி இருக்குது. இதே இந்த டிஷ்வாஷர் இல்லை அப்படின்னா நம்ம நிலமெல்லாம் என்ன அப்படின்னு நான் அப்பப்போ யோசிச்சு பார்த்துக்குவேன். கிச்சனோட ஒர்க் டாப் 2 சைடும் க்ளீன் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணி வச்சா கிச்சனோட வேலை முடிஞ்சுது. வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா என்னோடய வேலை வந்து டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். இப்போ அவங்களாம் வெளியே விளையாட போயிட்டாங்க, நானும் ஃபாஸ்ட்டாக என் வேலையெல்லாம் முடிச்சிருவேன். யாராவது இருந்தாங்க அப்படின்னாலே அந்த ஃப்ளோ வந்து எப்போவுமே இருக்கிறது இல்லை. இது வந்து எங்களோட பேண்ட்ரி. டைனிங் டேபிளோட அந்த உட்கார்ற பெஞ்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. இது ஒரு சூப்பரான செட்டப் ஆக்சுவலி. ஒரு நாளில் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நான் கிச்சனில் இந்த டைனிங் டேபிள்லையே தான் உட்காந்துருப்பேன். படிக்கும் போதும் சரி, படம் பார்க்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் சரி, புக் ரீட் பண்ணால் கூட எதுவாக இருந்தாலும் நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன். ஸோ இந்த இடம் க்ளீனாக நீட்டாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், கிச்சன் க்ளீனிங் டன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம்.
இது பால்கனி கார்டனுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிற சாயில் கம்போஸ்ட் வந்து இன்னும் கார் டிக்கியில் இருக்குது, அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வரல. இப்போ இது எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு வீடு ஃபுல்லாக வேக்யூம் போட போகிறேன். ஒரு வாரத்தில் 3 தடவை வேக்யூம் பண்ணுவோம். அது ஒரு நாள் வந்து கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு வீக்கெண்ட், சாட்டர்டே இல்லாட்டி சண்டே. ஜெர்மனியில் குப்பையெல்லாம் பிரித்து போடணும் இல்லையா? கார்ட்போர்ட் பேப்பர்ஸ்லாம் தனியாக ஒரு குப்பை, பிளாஸ்டிக் தனியாக ஒரு குப்பை, சாப்பிட்ற பயோ ஐட்டம்ஸ் தனியாக ஒரு குப்பை, அந்த மாதிரி. அதனால் இப்போ கார்ட்போர்ட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு கீழே கெல்லரில் போய் வைக்க போகிறேன். வேக்யூம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், வீடு அப்படியே தகன்னு மின்னுதில்லை, அதுவும் சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷனில் ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடு க்ளீனிங் அப்படின்னாலே முக்கியமான ஒரு ஸ்டெப் பெட்ரூமை நீட் பண்ணி வைக்கிறது. அதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். ரூமை பிரைட் ஆக்கிட்டு நம்ம தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இருக்கிற போர்வை எல்லாத்தையும் மடித்து நீட்டாக எடுத்து வச்சாலே போதும், பெட்ரூம் சூப்பராகிடும். பெட் ஷீட்ஸ், பெட் கவர் எல்லாமே நான் 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் வாஷ் பண்ணுவேன். இந்த பெட் கவர் வந்து லாஸ்ட் வீக்கே நான் க்ளீன் பண்ணி வச்சிட்டதுனால இப்போ பக்கத்து பெட்ரூமில் போய் அங்கே இருக்கிற பெட் ஷீட்ஸ், பில்லோ கவர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ண போகிறேன். டாய்லெட்டில் சேர்ந்துருக்கிற பாக்டீரியா வைரஸை விட நம்ம தூங்குகிற இந்த பெட்ஷீட்லேயும் போத்துற பெட் கவர்லையும் தான் அவ்வளோ வந்து பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் இருக்குமா. அதனால் வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணுறதே வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வீக்லி ஒன்ஸ் நம்மளால் வாஷ் பண்ண முடியாது நம்ம இருக்கிற நிலமையில். அதனால் நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை வாஷ் பண்ணுறீங்க, இல்லை வாஷே பண்ணுறது இல்லையா? இந்த துணிகளெல்லாம் வந்து துவைக்க போட்டோம் அப்படின்னா இந்த வீக்கெண்டுக்கான க்ளீனிங் வேலை, பால்கனி கார்டன் வேலை, அப்புறம் கொசு வலை அடிக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சுது. என்னோட ப்ரொடக்டிவான ஒரு வீக்கெண்ட் இந்த வாரம் சூப்பராகவே முடிஞ்சுது. நான் செஞ்ச இந்த அற்புதமான வேலையை பாராட்டும் விதமாக நானே எனக்கு கொடுத்துருக்கிற ரிவார்ட் டீ. சூப்பரான ஒரு டீ போட்டு குடிக்க போகிறேன், வாங்க. என்னோடய பாடியில் நிறையா இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற காரணத்தினால நான் வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து சாய் மில்க் இல்லாட்டி ஓட்ஸ் மில்க் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஓட்ஸ் மில்கில் வந்து காஃபி போட்டு குடித்தா அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் எனக்கு பிடிக்கல. பட் டீ போட்டு குடிக்கும் போது நம்ம நார்மலாக குடிக்கிற சாய் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டே இதில் வருது. ஸோ வந்து நான் இப்போ ஆஃபன் டீ தான் போட்டு குடிக்கிறேன். உங்களோட ஃபேவரட்டான பெவரேஜ் எது? டீயா, காஃபியா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வுட் லைக் டு நோ. அண்ட் நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை பார்த்து இந்த செக்மெண்ட் வரைக்கும் வந்திருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ வெரி மச். இட் மீன்ஸ் அ லாட். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ். இந்த அழகான கிச்சனை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றின வீடியோ தான் நான் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலேயும் அதை லிங்க் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், see you next week.